تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي. ரொம்ப எளிமையா இருந்துச்சு. பாம்புமே இப்படித்தான் இருக்கும். ஏன்னா பாம்பு சத்தம் கேட்கறதுமே சைத்தான் 40 தூரம் போகணும். அவருக்கு பிடிக்காதவங்க பாம்பு சத்தம். ஏன்னா அது கேட்டுதான் கோயில் வரும். 40 பேர் ஓடணும். சில பரிகாசங்கள் சொன்ன பாம்பு பார்த்தா எப்படி இருக்குதுன்னா மயக்க போட்டு இறந்து இறந்து போகணும். என்னடா இது வெளியே போயிட்டு அழுகு வாங்கி பார்த்தா பாம்பு சொல்லுவோம். இந்த 40 வயசுல வார்த்தையோட மாற்றம் பண்ணிட்டு பாம்பு சொல்லுவோம். நல்லா கேட்க வீட்டிலேயே அது விழாவில் இருந்தா ஒரு சிறந்த ஒரு மனிதன். சாதாரணமா அறிவியலாக இருந்தவர் கருத்த வம்சத்தை சேர்ந்தவர். ஆனா அல்ல அவருக்கு எவ்வளவு சிறந்த தந்தாங்கன்னா சொர்க்கத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி நடந்து போகணும்னு தருவாங்க. அது மட்டும் இல்ல, அந்த விழாவில் இருந்த அவரை பத்தி ரசூலுல்லாஹ் புகழ்ந்து போகும்போது உள்ள வந்துட்டாங்க. மற்றொரு நலவீனம் நடந்தது. உள்ள விழாவில் இருந்தா வரும்போது ரசூலுல்லாஹ் வாங்க வாங்க உங்களை பேசும் பக்கம் உட்கார வச்சிட்டாங்க. சகாபாக்களுக்கு எப்போதுமே இவனுக்கு ஒரு விஷயத்துல ஒருவர் புகழ்ந்தா இந்த சாதிக்கு பராமரிப்பு வச்சு ரசூலுல்லாஹ் எல்லா சகாபாக்களுக்கு முன்னாடி கேட்கிறாங்க, விடாத உனக்கு என்ன வேணும் கேட்டு தரேன். கேட்க வேணும் மற்றொரு நலவு எல்லா சகாபாக்களுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அண்டாவோட அறிவு கேட்க மாட்டாங்க. இதுவும் விடாத எப்பவுமே ஒரு மேல்நாடு கவனமாக இருக்கும். டென்ஷனா இருந்தாங்க. அதுவே இருந்துச்சு. அந்த காலத்துல எல்லா நேரத்துக்கும் அதிகமாக இருக்காங்க. எல்லாமே வெளியிடும். எந்த அளவுக்கு இஸ்லாமிய அஜந்து கேட்டாரு. அங்க கூட நல்ல சரி பயான் பண்ணுங்க மறுநாள் சொல்லிட்டாரு. வாங்க வாங்க சொல்லி ஒரு பேச சொல்லிட்டாரு. இந்த அளவுக்கு எப்படி பேசினாரு. வெளியில போயிடும். உனக்கு என்ன உட்காந்து உடனே அதே கொஞ்சம் பிஸியா ஆயிடுச்சு. பயானே எழுதாரு. எத்தனை பேர் வசதியும் எங்க பயான் பண்ண பேசிக்கிட்டு இருந்தாரு. பென்ஷன் ஆயிடுச்சு. அவருடைய சூச்சம் பண்றாரு. பெரியார்கள் பண்றது சூச்சம் பண்றாரு. இந்த ஆள் முன்னர் அளவு இல்லை. கடைசியில் பேச முடிச்சுட்டாரு. முடிச்ச பின்னாடி மூணாவது அஜந்து கேட்கிறாரு. பரவாயில்ல முதல்ல அஜந்து போயிட்டாரு. முன்னாடி வந்து தோணுது இல்லை இத்தனை கொடுக்குறாங்க. பரவாயில்ல போது ஓடுவார் சொன்ன அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பக்கத்துல தலைவர் அவங்க தான் 40 பாத்தியா அது 40 ரசாயன சொன்னாரு. இவங்க 30 ரசாயனம் நீங்க அது 30 ரசாயனம் காரணம் நான் பாதிப்பு வாழ்க்கிறேன். அந்த மாதிரி வசதி தயார் பண்ணிட்டே இருக்கிறாரு. முன்னாடி இருக்காரு பாதி மாதிரி அங்கே அங்கத்தை பார்த்து அழுகிறது. சிரமமா இன்னும் பேச ஆரம்பிச்சு கடைசியோட போயிட்டு இருக்காரு. அப்படி இருந்த பயம் அழுகிற மாதிரி சொல்லிட்டு அவரு சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, செவ்வையாளர்கள் வளர்த்தனேன். அந்த ஆண்டுகளோட ஆதிபாரியே உண்டு. அதை அரிசிட்டு மருந்து சென்று போச்சு. சென்று சென்று ஆண்டுகளோட ஞானம் இருந்தது. விழாவில் அந்த ஒரு சூழல் கேட்டார். எந்த விழா சொல்றார்? விழாவில் இருந்தால் மகரமான எந்திரிச்சு வேற சூழல் தான். நான் சித்திங்கிற சொல்லுங்கிற முன்னாடி ஒரு வாட்சி இருந்தார். எப்படி பயன்படுத்துறாங்க ரசூலுல்லாஹ்னா இதற்கு அந்த வாக்கியை தருவாங்க. விழாவில் எடுத்து எல்லா சகாபாக்களும் சொன்னாங்க. விழாவில் உங்களுடைய ஆசையெல்லாம் கவனிச்சிட்டேன். ரசூலுல்லாஹ் கேட்டது எவ்வளவு வேணுமானாலும் பெரும் தரவிட்டாங்க. அந்த வார்த்தையுடைய அந்த எந்த வேணுமானாலும்
அதனால இன்னொரு ஆசை சாவகாரத்தோட போறாங்க ஏற்கனவே சுத்தி அலுவலகம் உட்கார்ந்துக்கிறாங்க பக்கத்துல அவங்க முன்னாடி போக போறாங்க யார சூழல்னா சொர்க்கத்துக்கு முன்னாடி போக போறாங்க ரசூல்லா ஐயா இவரு நாங்க வாழ்க்கைக்கு தேவையில்லை விழாடி இன்னும் கவுலட்டான் சகாபாரத்துலாம் அவர் வழியே எந்த ஒரு வாழ்க்கை இப்படி பயன்படுத்திக்கிறாரு ஒரு யார சொன்ன இன்னொரு தேவை ரசூலா கொண்டு சடையில்லை என்ன நபிமார்கள் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் அப்துல்லா பெரிய ஆயுதம் கீழ்கர்களை கல்வெட்டாக செய்ய போறேன் நிறைய நாட்டு பேசணும் நபிமார்களோட சேர்ப்பு நான் முன்னாடி போகணும் சொல்லுங்க 1000 வயசா அட்டா 3000 வயசா பெரிய நபி கலாவா இவர்களெல்லாம் கேட்கலாம் அந்த பாக்கியத்தை விழாவிட்டார் பயன்படுத்துறாரு யார சொன்னா கடைசியா ஆசை இவருக்கு அதான் கேட்க இது எனக்கு எழுத வேண்டாம் ரசூலா வைத்தாங்க எவ்வளவு ஒருவேளை சொல்றது நான் முதல் போகும் நம்ம நாங்க போனோம் 9 சொல்றது நான் முன்னாடி ஒன்னு சகாபாரத்துல பூமி வர போட்டுச்சு என்ன இது எல்லா நபிமார்களோட ரசூலா சொல்றது முன்னாடி சொல்லிக்கிறாங்க எவ்வளவு முன்னாடி போறது அது ரசூலா 15 சொல்லிட்டாங்க பிலால் சொன்னாங்க யார சொல்லா முன்னாடி வந்த 3 இருக்கும் இந்த 4வது கட்டங்க உங்களை முன்னாடி விருப்பப்பட்ட சொன்னாங்க நபிமார்கள் எவரும் குடும்பங்களை திரும்ப வாங்க மாட்டாங்க சொன்னாங்க நாளை சேர்க்கப்படுத்த முன்னால எனக்கு முன்னால நபிமார்கள் எந்த ஒரு இடத்தை போது சொல்றதுடைய அஸ்மாவுடைய உத்தரவுல நான் அந்த நண்பர்களுடைய தகவலத்தை இருந்து முடிந்தால்தான் அப்படி முன்னாடி செய்து கொள்வது அப்படிப்பட்ட ஒரு விழாக்கள் தான் அந்த விழாக்கள் விசாரணைகளை உறுதியை வரும்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு அழைச்சு சொன்னாங்க யார் ரசூலுல்லா நீங்க விழாக்களை வாங்கி சொல்லுங்கள் அனுமதி செய்தார் அந்த நாளிலே அல்லாஹ் பேசுகிறார் ரசூலுல்லா சொல்லியிருக்கிறார்கள் ஒவ்வொருவரையும் சொன்னால் அல்லாஹ் முன்னாடி அப்படிப்பட்ட ஒவ்வொருவர்கள் எல்லாம் ரசூலுல்லா சொன்னாங்க விழாவுடைய பாம்பு சொல்ல வேணும் ரசூலுல்லா ஒவ்வொருவரையும் நாம் கேட்போம் இவருக்கு சொன்னா அல்லாஹ் சொன்ன மாதிரி தானே அதனால சந்தர்ப்பங்களை கூறும்போது விழால இவர்களுக்கு பாம்பு சொல்ல வேணும் நம்ம சொன்ன என்ன பாம்பு சொல்ல வேணாம் விழாக்களோட ஒன்று போயிட்டாங்க ஆனா கவலை என்ன மற்றொரு நபர்களை வாழ்ந்து சொல்லக்கூடிய பாக்கியம் நான் வாழ்ந்து சொல்லிய காவல் சொல்லிய ரசூலுல்லா தகவல்களுடைய அந்த உன்னதமான அந்த நசீப் எனக்கு போயிடுச்சு ஒரு 7 வேலை காலம் மற்றொரு வந்து வாழ்ந்து சொன்னால் அந்த வாழ்க்கை சொல்லுவாங்க சொர்க்கத்துல உயர்ந்த மனசங்க உயர்ந்த பலர்கள் யார் என்றால் விழாவை வாழ்ந்து சொல்ல முடிகிறது அப்படியெல்லாம் உயர்ந்த அந்தஸ்து கொடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அனுமதி போயிட்டான் ரசோலுக்கு ஏன்னா விழாவுக்கு நான் சொல்லுகிறேன் அவர்களுக்கு வாகனத்தை பார்த்தா இருக்கும்
உள்ள வர்றாங்க, வெளியில வர்றாங்க, உள்ள வர்றாங்க, வாழ்ந்து பார்க்கறாங்க. இவர்களை இறங்கி வருவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு உலகில் வாழ்ந்து பார்த்தீங்க இருக்கு. இல்ல 13 நேரம் இருந்துச்சான்னு பார்த்தேன். இவரு அலிஸ்வரா சொல்றாங்க, யார சொல்றா ரசூலுடைய நேரம் வந்து வராது. இதனால காரணம் பிலால் ரலியல்லாஹு வாழ்ந்து சென்றாங்க சொல்லலாம். என்ன பொங்கல் வாங்கி சொல்றாங்கன்னு சொன்னாங்கன்னா அவருடைய வாழ்ந்த உச்சரிப்பு அஸ்வரம் அந்த ஸ்ரீமதி வச்சு அஸ்வரம் சொல்லுவோம். ஏன் அஸ்வரம் சொல்றாங்க? காரணம் என்னன்னா அவருடைய முன்னால அவர் மனிதனுடைய தொடர்பு நாளத்துல மனங்கள் சூழ்நிலைனால அவரை வச்சு சொல்ல முடியும். அதனால அசுரர்கள் சொல்றார். இந்த தவறுகள் ஒவ்வொருவரையெல்லாம் வாழ்ந்து சொல்லிட்டாங்க. அதனால எல்லாரும் சொல்லிட்டோம். சொன்னாங்க, யார சொல்லிட்டாங்க, இவருடைய விஷயத்துல அந்த சட்டத்தை மாத்திட்டான். இவருக்கு எப்படி வாழ்ந்து சொன்னாலும் சொல்லி இப்படி வாழ்ந்துக்கிறார். அந்த அளவுக்கு வாழ்வுடைய சட்டம் நிறைவாக இருக்கிறது.